குட் ஈவினிங் எவ்ரிபடி. இங்கே ஆசிரியர்களாக கூடியிருப்பது பெருமையாக இருக்கிறது. முதற்கல் என் ஆசிரியர் பெருந்தகைகளுக்கு முதற்கல் என் பணிவான வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். நம் பாரத சேவை வழங்கும் அன்பு ஆசிரியர் விருது அறிவை மட்டுமல்ல மனிதத்தையும் விதைப்பவர் ஆசிரியர் என்று ஆசிரியர்களுக்கு ஒரு விழா எடுக்கும் வகையிலே நம்மை எல்லாம் ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய நம் பாரத சேவை இயக்குனர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு இந்த மேடையை அலங்கரித்து கொடுத்தபடியினால் என்னுடைய வணக்கத்தை பதிவு பண்ணுகிறேன். என்னுடைய பெயர் லதா. நான் 27 ஆண்டு காலமாக சென்னை மாநகராட்சியில ஆசிரியையாக பணிபுரிந்து வருகிறேன். 2 உலக சாதனைகள் ஜாக்கி புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் மற்றும் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட். இன்னும் கடந்த ஆண்டு செப்டம்பர் 24 மாநில நல்லாசிரியர் விருது பெற்றிருக்கிறேன். மாதா பிதா, மகிழ்ச்சி மிக்க நன்றி ஆசிரியர் அவர்களுக்கு. மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுவார்கள். குரு நாம தான் we are the representative. அவங்க ஆங்கிலத்தில் சொன்னாங்க. எதற்காக ஆசிரியர்களை ஒரு கனப்படுத்துறாங்க? வருங்கால சமுதாயம் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ஆசிரியர்களுடைய கைகளிலே கொடுக்கப்பட்ட சிறு சிறு விதைகளாகிய மாணவ மாணவிகளை உருவாக்கும்படியாக வருங்கால சமுதாயம் தலைமுறையை பழுதற்ற வலுவான சமுதாயமாய் உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பிலே வகுக்கக்கூடிய பெருந்தகையாளர்கள் தான் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆசிரியர்கள். ஒவ்வொரு விருது வாங்கும் போதெல்லாம் நான் என் மாணவர்களுக்கு இன்னுமாய் நான் தூண்டுகோலாய் இருக்க வேண்டும் என்று. எதற்காக இந்த அன்பு ஆசிரியர் விருது? டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாளிலே ஒரு ஆசிரியராக அவர் ஒரு குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்ற போதும் அவரை தேடி வந்த மாணவர்களிடத்திலே அன்பாய் மாணவர்களிடத்தில் நடக்கக்கூடியதான ஆசிரியர்களை மகிழ்விக்கும் விதத்திலே எனக்கு என்னுடைய பிறந்த நாள் செப்டம்பர் 5ஆம் தேதியை நீங்கள் ஆசிரியர் தினமாக மாணவர்களிடத்திலே வருங்கால சமுதாயத்தை சந்ததியை தலைமுறையை உருவாக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தினமாக என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கௌரவிக்க வேண்டும் என்று. ஆசிரியர்கள் வீட்டில் எப்படி பெற்றோர்களோ வகுப்பறையில ஆசிரியர்கள் தான் பெற்றோர்களாய் திகழ்கிறார்கள். நல்ல வேதத்திலும் கூட ரபுனி நல்ல போதகரே, நீங்கள் தான் பெஸ்ட் பிரீச்சர்ஸ், நல்ல போதகர்கள். நன்மையானது குழந்தைகளுக்கு என்ன விதைக்கணும்னா அவங்களுக்கு அன்பை விதைக்க வேண்டும். என் குழந்தைங்க கிட்ட பண்றது எல்லாமே நான் அன்பு தான். என்னோட யூடியூப் சேனல்ல என் குழந்தைங்களுக்கு ஆடலோட பாடல நான் ஒரு அம்மாவை போல கனிவோட அப்படிதான் பண்ணுவேன். என்கிட்ட வேற நான் மாநில அரசு விருது வாங்கும் போது என் கையில எந்த அவார்டோ எதுவுமே கிடையாது. 27 ஆண்டு காலமாக எனக்கு கடவுள் கொடுத்த அந்த கிரேஸ்ல நான் என்ன பண்ணேன், பெஸ்ட் டீச்சராக ஸ்டேட் அவார்டு வாங்குறதுக்கு 27 ஆண்டு காலம் மாநில அளவுல ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறேன். வட்டார அளவுல மாவட்ட அளவுல ஆசிரியர்களுக்கு ட்ரைனரா இருந்திருக்கிறேன். இது எல்லாமே எதற்காக? நாம் நமக்கு தெரிந்தவைகளை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக. நம்ம போதிக்கிற ஒரு களத்துல இருக்கிறோம். காட் வார்த்தை தான் கடவுள், வார்த்தை தான் கொள்ளுகிறதா உயிர்ப்பிக்கிறதா. அந்த மாணவனை அன்போட ஒரு மனித உள்ளமுமே அன்புக்காக ஏங்கி துடிக்கக்கூடிய ஒரு உள்ளமாக காணப்படுகிறது. அந்த மாணவர்களுக்கு அந்த அணிவாய் அந்த கனிவாய் சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் விதைக்கக்கூடிய அந்த 5ல விதைக்கக்கூடிய அந்த வார்த்தையானது அது 50ல உங்கள இப்ப இருக்கக்கூடிய நம்முடைய வகுப்பறையில இருக்கக்கூடிய ஒரு மாணவன் மாணவிதான் வருங்காலத்துல இந்த சமுதாயத்துல ஒரு குடியரசு தலைவராக அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னையின் வளர்ப்பினிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாணவன் நல்ல மாணவனாக உருவாக்க வேண்டியது ஆசிரியர்களாகிய நம்முடைய
கரங்களிலே கொடுக்கப்பட்டது. கற்றல் விளைவுகள், கற்றல் திறன்கள், எவ்வளவோ பணி சுமைகள், ஆனால் எல்லா திறமைகளிலும் மேலான திறன் மாணவர்களிடத்திலே அன்பு கூறுவது. இந்த அன்பு ஆசிரியர் விருதுக்கு வந்திருக்கிற அன்பான உங்களுக்கு நான் நம்பாரத் சேவை இயக்கத்தின் சார்பாக பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் மாணவர்களிடத்துல உங்கள் அன்பை விதையுங்கள், நல்ல பண்புகளை போதியுங்க. அது மென்மேலும் அவனை உருவாக்க, வளர்ச்சி பெற அது தூண்டுதலாய், ஊன்றுகோலாய் அமையும் என்பதிலே ஐயப்பாடு கிடையாது. நான் பெரும்பாலும் மாணவர்களுக்கு மாத்திரமல்ல, இளைஞர்களுக்கு கவுன்சிலிங் போதிக்கிறதுல நன்னறி கதைகள், டீச்சிங், மாரல்ஸ், அந்த மாதிரி நான் விருதுகளை நோக்கி நாடி செல்லுகிறது கிடையாது. விருதுகள் தான் என்னை தேடி வரும்படியாக விதைய விதைச்சோன்னா, இன்னைக்கு விதைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது நாளைக்கு 100 மடங்கு பலன் கொடுக்கும். அந்த ஒரு சில வார்த்தை அவன் இருதயத்துல விழும்போது அது வேர் விட்டு மரமாகி அது கனி கொடுக்கும் என்பதுல சிறிதன வேணும், எல்லன வேணும், ஐயமே கிடையாது. ஆகவே ஆசிரியர்களாக கூடியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய பணிவான வேண்டுதல், அதை பாடமாக கற்பிக்காதபடிக்கு மாணவர்களுக்கு நன்னறிகளை ஊட்டக்கூடிய இளைய சமுதாயத்துக்கு ஊக்குவிக்கிற ஒவ்வொரு கருத்துக்களையும் நீங்க களத்துல உங்க வகுப்பறையாகிய களங்களில பதிவு செய்து கொண்டிருக்கிறீங்க. நீங்க தான் ஒரு காடோட ரெப்ரசன்டேட்டிவ் வாய்ன்னு சொல்லி முன்னால் கடந்து சென்ற ஐயா அவர்கள் சொன்னது போல நீங்கள் விதைக்க வேண்டும், இனியும் விதைக்க வேண்டும் என்று கூறுகிறேன். அது மட்டுமல்ல, நான் பெஸ்ட் டீச்சர் அவார்டு வாங்கினேன்னு நிறைய இந்த ஆண்டு எனக்கு ரொம்ப வேதனையா இருந்தது. என்ன ஏதோ துக்கம் விசாரிக்கிறது போல எல்லாம் கேட்டாங்க, என்ன இந்த ஆண்டு ஒன்றும் வாங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாத்திலையும் நான் வாங்காததுக்கு எனக்கு உத்வேகம் கொடுக்கும்படியாய், ஊன்றுகோலாய், தூண்டுகோலாய் அமைந்ததுதான். அந்த நேரத்துல தான் எனக்கு நம்பாரத் சேவை இயக்கத்துல இருந்து, சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ல இருந்து ஐயாவுடைய அந்த இணைப்பு கிடைச்சது. எனக்கு இந்த அன்பாசிரியர் விருது வாங்கும்படியாக அதை நிறைய பண்ணும்போது, நீங்க தமிழக அரசு உயரிய விருதான நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்கிறீங்க, உங்களுக்கு எதுக்கு இந்த விருதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இந்து நாளிதழாகட்டும், மற்ற ஒரு நாளிதழ்கள்லையும் நிறைய கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்தாங்க. அது எதுலையுமே எல்லாத்துலயும் நீங்க வாங்கிட்டீங்க. ஏன் ஸ்ரீசக்தி இன்ஜினியரிங் காலேஜ்ல கூட வித்யாஸ்ரீ, வித்யாபூஷன்லாம் கொடுத்தாங்க. நான் அப்ளை பண்ணேன் எல்லாத்துக்கும், எதுக்குமே ரிஜெக்டட். என்ன ரிஜெக்டட்? நீங்க நல்லவனா? நமக்கு அரசு கொடுக்கிறதோ யார் கொடுக்குறாங்களோ இல்லையோ, நம்ம மனசாட்சி தான் நமக்கு கடவுள். விதைச்சுக்கிட்டே இருங்க, பலனை எதிர்பார்க்காதீங்க. இந்த விருது மாத்திரம் இல்லை, நீங்க மென்மேலும் விருது வாங்குவீங்க. எப்போ நீங்க மாணவர்களுக்கு போதிச்சு கொண்டே ஒரு பெற்றோராக நினைச்சு அன்போடு, கனிவோடு, கரிசனையோடு மாணவர்களை அரவணைத்து பண்ணும்போது ஆசிரியர் பணி அறப்பணியாய் அமையும் என்பது எல்லளவேனும் கிடையாது. உங்களுக்கு எதுவுமே கிடையாது. நீங்க தொடர்ந்து உங்களுடைய தொய்வில்லாத படிக்க விதைங்க. மை ஹார்ட்டி தேங்க்ஸ் கோஸ் டு இதை கௌரவப்படுத்தும் விதத்துல இன்னைக்கு ஸ்டேட் பிரசிடென்ட் ஹானரபிள் ஐயா ரெங்கராஜன் ஐயா ஐபிஎஸ் மற்றும் தாசையா மற்றும் பாலசரவணன் ஐயா இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிற, எல்லாத்தையும் இணைப்பில் இருக்கிற, ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிற அனைவருக்கும், இங்க கூடியிருக்கிற தமிழ்நாடு முழுவதும் இருந்து கூடியிருக்கிற அத்துணை ஆசிரியர் பெருமக்கள் சார்பாகவும் என்னுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துதல்களையும் இந்த மேடையிலே உருவாக்கி கொள்கிறேன். இன்னும் நம்ம பாரத் சேவை பண்ற ஒரு பெரிய நல்ல விஷயம் என்ன, எதுக்காக இவ்வளவு பேரை ஒருங்கிணைச்சு எல்லாரும் வந்திருக்கிறோம் அப்படின்னா, ஒரு நல்ல காரியங்கள் பண்றதுக்காக. எதுக்காக? தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம். அந்த தானத்தை அவங்க பண்றாங்க, அதை ஹைட் பண்ணி எதுக்கும் பண்றது கிடையாது. அது 1,20,000 மாணவர்களுக்கு ஒரு ரெக்கார்டாக பண்ணி அதுக்கும் அன்பின் விருந்துன்னு அதை ஒரு சான்று கொடுத்து அதை பகிரும்படியாக அந்த நல்ல உள்ளத்தையும் இந்த மேடையில நான் வாழ்த்துகிறேன். இணைந்து செயலாற்றிக் கொள்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ லதாமா.